என் பெயர் முனியம்மாள், பாப்பரேட்டிப்பட்டி தொகுதி, தருமபுரி மாவட்டம், கொளகத்தூர் பஞ்சாயத்து. மகளிர் அத பேருந்து பயணம் சொல்றாங்க இல்லையா, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. காலை உணவு திட்டம் சொல்லி மு.க. ஸ்டாலின் அறிவிச்சது, அது மிகவும் வரவேற்கக்கூடியது. அப்புறம் இது சிலிண்டர் கலைஞர் திட்டத்திலேயே எங்களுக்கு முதலில் வந்த சமையல் எரிவாயுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எங்களுக்கு பெண்மணிகளுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, குடும்ப பெண்மணிகளுக்கு 1000 ரூபாய் போதுமானது இருக்குது. அதாவது மற்றவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஒரு அலட்சியமா இருக்கலாம், முதியவர்களா இருக்கிறவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை நல்லதுதான், ஏத்தி கொடுக்கலாம். அதுதான் ஒண்ணு முதல்வருக்கு வரவேற்கிறோம். ரெண்டாவது மருத்துவமனை, அதாவது சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு வீட்லயே செக்அப் பண்ணி மாத்திரை மருந்துகள் வீட்டாணி வயசானவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரேஷன் கடை பொருள் 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வீட்டாணி மாதந்தோறும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடியது. நம்ம லைன்ல நிச்சுன்னு முதியவர்களால் நிக்க முடியாதுல, அது வீட்டாணி கொடுக்கறது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடியது. அது ரொம்ப முதல்வருக்கு ரொம்ப நன்றி.